ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அடியவர்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கந்த புராணத்தில் வர்ற ஒரு மிக முக்கியமான விறுவிறுப்பான போர்க்கள காட்சியை பற்றி தான். முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில் நடந்த அந்த மகா யுத்தத்தில் சூரனோட படைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. அவனோட வில்லாற்றல், தெய்வப்படைகள்னு எல்லாமே காலியாயிடுத்து. கடைசியில் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஆளா தனியாக வந்து நிற்கிறான் சூரன். சூரன் அப்படி நிராயுத பாணியா நின்னப்போ நம்ம ஆறுமுக பெருமான் நினைச்சிருந்தா ஒரே நொடியில அவனை அழிச்சிருக்கலாம். தாரகனை கொன்ன அந்த நெடும்பேல் சூரனை அழிக்கவும் தயாராத்தான் இருந்தது. ஆனா நம்ம தமிழ் கடவுள் முருகன் என்ன பண்ணினார் தெரியுமா? அங்கேதான் அவரோட மகா கருணை வெளிப்பட்டது. படையில்லாத ஒருத்தன் மேல் போர் தொடுத்து அவனை கொல்லறது போர் தர்மம் இல்லை, அது பெரிய பழி அப்படின்னு முருகன் நினைக்கிறாரு. அதனால சூரனை பார்த்து கேட்கிறாரு, சூரனே, உன்னோட படைகளெல்லாம் போச்சு, இப்போ உன்னை கொல்றது வீரமே கிடையாது, அதனால் தான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ தேவர்களையெல்லாம் சிறையிலிருந்து விடுதலை பண்ணிடும். அப்படி பண்ணிட்டா உன்னோட உயிரை நாங்க பறிக்க மாட்டோம். உன்னோட கருத்து என்ன? சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. முருகன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்டப்போ கூட சூரன் என்ன பண்ணி இருக்கணும்? அப்பாடா, உயிர் தப்பிச்சோன்னு சரணடைஞ்சிருக்கணும்ல. ஆனா அவனோட அசுரகுணம் சும்மா இருக்குமா? இந்த சின்ன பையன் நான் ஏதோ படைகளை இழந்துட்டேங்கிறதுக்காக என்னை பார்த்து தேவர்களை விடுவிக்க சொல்றானா? இவனுக்கு என்னோட சாகா வரத்தை பத்தியும் வீரத்தை பத்தியும் தெரியல போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போதைக்கு இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம அரண்மனைக்கு போய் மறுபடியும் பெரிய படையோடு வந்து இவனை மிரட்டணும்னு ஒரு மாயாவித்தனமான பிளான் போடுறான் சூரன். நினைத்த அடுத்த செகண்ட் டக்குன்னு அங்கிருந்து மறைஞ்சு மகேந்திர மாளிகைக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான். சூரன் போர்க்களத்தில் இருந்து ஓடி வந்து அசிங்கப்பட்டு மாளிகையில தூங்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் அவனோட மகன் பானுகோபனுக்கு தெரிய வருது. அவன் நேரா தன் தந்தை சூரன் கிட்ட வந்த, அரசே, என்ன இது? நீங்க போய் அந்த சின்ன பையன்கிட்டையும் பூதகணங்கள் கிட்டையும் போர் செய்யலாமா? இது உங்களுக்கு அழகல்ல. நடந்தது நடந்து போச்சு. இந்த ஒரு இரவு மட்டும் முடியட்டும். நாளைக்கு விடிஞ்சதும் நான் போர்க்களத்துக்கு போய் நம்ம எதிரிகள் எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு வரேன். என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு கெத்து காட்டுறான். மகன் சொன்னதை கேட்ட சூரனுக்கு செம ஹாப்பி. ஆனா சூரனுக்கு முருகனோட பராக்கிரமம் கொஞ்சம் தெரியுமா இல்ல? அதனால தன் மகனை பார்த்து, மகனே, அந்த முருகனை சாதாரண சின்ன பையன்னு மட்டும் தப்பா எடை போட்டுடாதே. அவன் பேராற்றல் கொண்டவன்.